அன்பு சொந்தங்களே வணக்கம். நாளைக்கு தமிழக வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. இதில் என்ன ஒரு குறிப்பான விஷயம்னா, திமுக கதிகலங்கி போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வர்ற சர்வே முடிவுகளும் அவங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட கூட்டணி கட்சியெல்லாம் இப்போயே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் தேமுதிக, ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள், ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு பக்கம் காங்கிரஸ், இப்படி எல்லாரும் திமுக மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்படி இருக்காரு அப்படின்னா, ஸ்டாலின் இப்படி இருக்காருன்னா, எடப்பாடி நிலைமையும் அந்த அளவுக்கு அவருக்கு திருப்திகரமா இல்லை. அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் யாரை பிடிக்கலாம், திமுக கூட்டணி கட்சிகளை உடைக்கலாமா, அல்லது தாவேக எம்எல்ஏக்களை இழுக்கலாமா அப்படிங்கிற யோசனையில் எடப்பாடி இருப்பார். அதுக்கு அமித்ஷாவோட ஆசீர்வாதமும் இருக்கும் அநேகமாக. ஸ்டாலின் கதிகலங்கி போயிருக்கிறாரு. ஏன்னா தனி மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அவர் பாரு திண்டாட்டம். கூட்டணி கட்சிகளை அனுசரித்து போகிறது பெரிய சவாலாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை தனி மெஜாரிட்டி கிடைச்சா கூட எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அவர் ஆட்சி எடுத்துகிட்டு பண்ண போக முடியுங்கிறது தெரியல. தனி மெஜாரிட்டி கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி. இப்போதைக்கு யார் சந்தோஷமாக இருக்கான்னா, தாவேக்காரங்க தான் சந்தோஷமாக இருக்காங்க. 10 சீட்டு வந்தாலும் சரி, 30 சீட்டு வந்தாலும் சரி, ஒரு கேம் ஆடிடலாம் அவங்கள பொறுத்தளவுக்கு. ஏன்னா 0லேருந்து 10 சீட்டு வந்தாலும் அவங்கள பொறுத்தளவுக்கு வெற்றி தான், 30 சீட்டு வந்தாலும் வெற்றி தான். ஆனால் என்னுடைய தனி கருத்து என்னவென்றால், யார் தனி மெஜாரிட்டி கிடைக்காம வந்தாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை சும்மா விடாது. கண்டிப்பாக பூந்து விளையாடும். அது திமுக கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, அதிமுக கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, ஏன் தாவேக்காவே ஒரு 60 சீட்டு வந்திருக்குன்னா கூட அமித்ஷாவுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவர் அழகான ஒரு ஆட்டம் ஆடிடுவாங்கிறது என்னுடைய கணக்கு. அன்பு சொந்தங்களே, என்றும் உங்கள் கதிரேசன்.